هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் வர்ணனைக்குள் செயல்படுத்த முடியாத அந்த ஏக இறைவனை துதித்தவனாக அவருடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினும் மேலான உத்தம தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய கண்ணியமிக்க குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபோ தாபியீன்கள் இமாம்கள் சுஹதாக்கள் மேலும் இந்த வெள்ளிக்கிழமை இறைவன் கடமையாக்கியிருக்கக்கூடிய இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த வற்றாத பெருந்தனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் புரியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக முதற்கண் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இறைவனுடைய மகத்தான கிருபையினால் மீண்டும் ஒரு ஜும்மாவை தொடரக்கூடிய பாக்கியத்தை அடைந்திருக்கின்றோம். அதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தியவனாக இன்றைய ஜும்மா உரையுடைய தலைப்பு வாசிப்பே சுவாசமாக. பொதுவாக நம்முடைய ஜும்மாவுடைய உரைகளில் உலக விடயங்களை குறித்து அதிகமாக பேசப்படுவதில்லை. அது கூட இந்த சமுதாயம் இன்றைக்கு உலகியல் அளவில் பின்னடைவடைவதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம். ஏன்னா பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் ஜும்மாவுடைய மேடைகளில் என்ன பேசப்படுகிறதோ அதை புனிதமானதாக, அதை முக்கியமானதாக, அதை மார்க்கமாக கருதி கொள்கிறார்கள். அப்படி இருக்கும்போது ஜும்மாவிலே சுவனம் நரகத்தை பேசப்படுவதை போல இந்த உலகத்தை குறித்து பேசப்பட வேண்டும். ஏன்னா இந்த உலகம்தான் மனிதனுக்கான விளைநிலம். இந்த உலகத்தில் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதைத்தான் மறுமையில் அறுவடை செய்ய முடியும். இந்த உலகத்தில் நாம் நன்மைகளை அதிகம் செய்தால் சொர்க்கத்தை அடையலாம். இந்த உலகத்தில் தீமைகளை அதிகம் செய்தால் நரகத்தை அடையலாம். அல்லாஹ் சொல்லும்போது ரொம்ப தெளிவாக சொல்லலாம், அந்த நாள் எவர் ஒருவர் ஒரு அணு அளவு நன்மை செய்திருந்தாலும் அதை கண்டுகொள்வார், ஒரு அணு அளவு தீமை செய்திருந்தாலும் அதை கண்டுகொள்வார். அப்ப இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், தமிழ்நாடு அரசு சார்பாக நடத்தப்படக்கூடிய புத்தக திருவிழா சென்னையிலே ஆரம்பிக்க இருக்கின்றது. இந்த சமயத்தில் முஸ்லிம்களுடைய வாசிப்பு, முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு படிப்பதற்கு, வாசிப்பதற்கு, கல்விக்கு, நூலகங்களுக்கு, புத்தகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதை நாம் மீளாய்வு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. இன்றைக்கு இந்த ஜும்மாவிலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய நம்மள யாரிடமாவது நெல்லிக்குப்பதிலே பரம்பரையா இருக்கிற ஒரு மரிடத்திலே கூட போன வாரம் ஆரம்பிச்ச டீ கடை எங்கன்னா நம்ம ஈஸியா சொல்லிடுவோம். இல்ல இந்த வருஷம் ஆரம்பிச்ச சாப்பாடு கடை எங்கன்னா ஈஸியா சொல்லிடுவோம். இல்ல கடலூர்ல புதுசா ஒரு ஷாப்பிங்
எப்ப ஆரம்பிச்சாங்கன்னு கேட்டா நம்ம ஈஸியா சொல்லிடுவோம். அங்கெல்லாம் போயிருக்கீங்களான்னா ஈஸியா ஆமான்றோம். ஆனா கடைசியா நீங்க எப்போ ஒரு லைப்ரரிக்கு போனீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டோம் அப்படின்னா நம்மள பல பேர் என்ன சம்மந்தம் இல்லாத ஒரு கேள்வியை நம்மகிட்ட கேட்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிடும். ஏன்னா நம்மள பல பேர் லைப்ரரிங்கிற ஒன்று பார்த்தே இருக்க மாட்டோம். நூலகம் என்று ஒன்று ஏதோ நூலகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கீரை மார்க்கெட் சைடு போகலாம் அது ஒரு கேட்டு போட்டிருக்கோம். அந்த அளவுக்கு தான் நமக்கு நூலகத்துக்கான பழக்கம். சொல்லுவாங்க பெருமையா சில பேர், நான் மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கிறது இல்லை. அந்த மாதிரி மலைக்கு கூட புத்தகங்களை எடுப்பது பெரிய ஒரு வாரமாக நாம் கருதி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த உலகத்தினுடைய இன்றளவும் இயங்கக்கூடிய முதல் நூலகத்தை தொடங்கியவன் ஒரு முஸ்லிம். இந்த உலகத்திலேயே ஒரு லைப்ரரி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி புத்தகம் படிக்கக்கூடிய வாசிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் முஸ்லிம்கள். இந்த உலகத்துல இன்றளவுக்கு இயங்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தை ஆரம்பித்தது ஃபாத்திமா ஃபிகி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முஸ்லிம் பெண்மணி. அப்ப இந்த உலகத்தினுடைய முதல் பல்கலைக்கழகத்தையும் முதல் நூலகத்தையும் தொடங்கியவர்கள் நாம. ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு? தாருல் ஹிக்மா, அந்த நூலகத்துடைய பெயர் தாருல் ஹிக்மா. தாருல் ஹிக்மாவை ஆரம்பித்து ஒட்டுமொத்த உலகத்திற்கு படிங்கன்னு சொன்ன நாம இன்னைக்கு வாசிப்பு என்றால் என்னவென்றே தெரியாமல் இருக்கிறோம். ஏன் அப்படி முஸ்லீம்கள் செஞ்சாங்க? ஐரோப்பியர்கள் செய்யாத போது, நம்ம எல்லாம் ஆண்ட வெள்ளையர்கள் செய்யாத போது, மற்ற பிரெஞ்சுக்காரர்கள் செய்யாத போது, ஏன் முஸ்லீம்களுக்கு மட்டும் அவ்வளவு ஆர்வம் படிப்பின் மீது? ஏன்னா உலகத்திலேயே ஒரு இறைவனுடைய வேதம் தொடங்கிய முதல் வசனமே இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ அலக். உலகத்துல ஒரே ஒரு வேதத்தை காட்டுகின்ற குர்ஆனை தவிர உலகத்துல வேறு ஒரு வேதம் படிப்பை வலியுறுத்தி இருக்கிறதா? கிடையாது. முதல் வசனமே தொழுகையை பத்தி பேசல, அல்லாஹ் நோபை பத்தி பேசல, கலிமத்து தௌஹீத பத்தி கூட பேசல. அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த முதல் வசனத்திலேயே இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ அலக், ஓதுவீராக உம்முடைய படைத்த இறைவனுடைய திருப்பெயரை கொண்டு ஓதுவீராக. படைத்த இறைவனுடைய திருப்பெயரை கொண்டு படிப்பீராக அப்படின்னா அது அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை, அல்லாஹ்வுடைய மதிப்பை, அல்லாஹ்வுடைய நன்மைகளை பெற்றுத் தரக்கூடிய ஒரு செயல். திருக்குர்ஆன்ல திருக்குர்ஆன்ல அதிகமாக இடம்பெறக்கூடிய சொல் எது தெரியுமா? அல்லாஹு, அடுத்த ரப்பு, அடுத்தபடியாக இல்மு, அறிவு. திரும்ப அதைத்தான் முஸ்லிம் சமூகம் எதெல்லாம் டிஸ்கஸ் பண்றோமோ, எதனாலதான் நம்ம தனிப்பள்ளி கட்டி கொண்டு நாம பிரிஞ்சு இருக்கிறோமோ அதை பத்தி நான் பேசல. குர்ஆன்ல அதிகமாக பேசக்கூடிய சொற்கள் அல்லாஹ் ரப்புக்கு அடுத்தபடியாக அறிவை குறித்து தான் அல்லாஹ் தஆலா பேசுகிறான். அறிந்தோரும் அறியாதோரும் சமமாவார்களா? அறிந்தோரும் அறியாதோரும் சமமாவார்களா? ஒரு ஷஹீதுடைய ரத்தத்தை விட ஒரு அறிஞருடைய பேணாமை சிறந்தது என்பதை முழுமையாக நம்பிய சமூகம் முஸ்லிம் சமூகம். அதனால்தான் இஸ்லாத்தை முழுமையாக உணர்ந்து கொண்ட தொடக்க கால முஸ்லிம்கள், ஆரம்ப கால முஸ்லிம்கள் எப்படி குர்ஆனை படித்தார்களோ, எப்படி ஹதீஸ்களை படித்தார்களோ, எப்படி சீராவை படித்தார்களோ, குர்ஆனை படித்த மாதிரி, சீராவை படித்த மாதிரி, ஹதீஸ்களை படித்த மாதிரி இயற்பியலையும் வேதியியலையும் கணிதத்தையும் படித்தார்கள். இரண்டு கல்வியும் நாம் இன்னைக்கு பிரிச்சு வைக்கிற மாதிரி மார்க்க கல்வி உலக கல்வியில என்ன பண்ணல, பிரிக்கவில்லை. எது வரைக்கும் பிரிக்காமல் இருந்தார்களோ அது வரைக்கும் இந்த சமூகம் உலகத்தினுடைய உயர்ந்த சமூகமாக இருந்தது. இந்த சமூகத்தில் தான் இந்த உலகம் அறிவை வேண்டி நிற்கக்கூடிய ஒரு நிலைக்கு அல்லாஹ் தஆலா ஆக்கணும். அதனால்தான் பல அறிஞர்கள் இந்த படிப்புடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லும் போது, குறிப்பாக அலெக்சாண்டர் வரலாற்றை படிச்சிருப்போம்.
அலெக்சாண்டர் தி கிரேட் என்று சொல்வார். அலெக்சாண்டர் சொல்றாரு, நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர்கள். உண்மைதானே? எல்லாருக்கும் அப்படிதாங்க. வேற யாரும் நம்ம உலகத்துக்கு காரணம் கிடையாது. நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர்கள். ஆனால் இந்த உலகம் என் காதுக்கு கீழ் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் என்று சொல்கிறார். இந்த உலகத்துக்கு வந்ததற்கு வேணா பெற்றோர்கள் காரணமா இருக்கலாம். இந்த உலகம் என்ற வந்ததற்கான காரணம் ஆசிரியர்கள். அப்போ அவருடைய ஆசிரியர்கள் கேட்கிறாங்க, அரிஸ்டாட்டில் கேட்கிறாங்க, என்ன அலெக்சாண்டர் எப்படி சொல்றாரு? உடனே அவருடைய ஆசிரியர் சொல்றாரு, அதற்கு காரணம் நான் அல்ல, அவர் படித்த மாசிடோனியாவில் உள்ள அந்த மிகப்பெரிய நூலகம் தான் அதற்கான காரணம். இந்த உலகத்தில் படித்தவர்கள் தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள். வாசித்தவர்கள் பிறருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். நாம் என்ன பண்றோம்? நம்ம நிறைய படிக்கிறோம், படிக்காமலாம் இல்ல. முந்தைய சமுதாயத்தை விட நம்ம தான் நிறைய படிக்கிறோம். வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல நிறைய படிச்சுட்டு இருக்கோம். ஆனா படிச்ச எதுவும் மண்டைக்குள்ள போகாது. நம்ம படிக்கல. we are surfing. சர்ஃபிங்னா மேய இருந்துருவாங்க. இந்த ஆடு மாடை விட்டா அங்கே மேயம் இல்ல, என்ன மேலோரமா இருக்கும் அதை விட கவிட்டு வந்துடும். அந்த மாதிரி நம்ம மேயிறோம். நம்ம படிக்கல, ஆழமாக ஒன்று படிக்கவில்லை. அதாவது ஒரு அறிஞர் சொல்லி கேட்டாரு, நீங்கள் உங்களை நீங்களே புத்திசாலிகள் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் எவ்வளவு பெரிய முட்டாள்கள் என்பதை உணர வேண்டும் என்றால் நூலகத்துக்கு சென்று பாருங்கள். நூலகத்துக்கு கூட இவ்வளவு கத்துக்க வேண்டியது இருக்கா, அவன் நம்ம கத்துக்கொள்வதற்கு நிறைய இருக்கா அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்தும் என்று சொன்னார். அதனால்தான் மால்கம் எக்ஸ், மாலிக் ஷாபாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காட்டினாங்க. இந்த சமூகத்துக்கு சொன்னாங்க, அவங்க யாருன்னா ஒரு மிகப்பெரிய கருப்பின தலைவர். அமெரிக்காவில் பிறந்து கடந்த நூற்றாண்டுடைய முதல் 10 தலைவர்கள், முஸ்லிம் தலைவர்கள் ஒருவர் யார்? மால்கம் எக்ஸ். அவர் பிறந்த சமயத்தில் அமெரிக்காவில் நிறவெறி அதிகமாக இருந்தது. கருப்பர்களை மனிதர்களாக மதிக்க மாட்டார்கள், நாய்களை விட மோசமாக நடத்தினார்கள். எல்லா சிறைச்சாலைகளிலும் கருப்பர்கள் தான் இருப்பாங்க, எல்லா குற்றச்செயல்களிலும் கருப்பர்கள் தான் இருப்பாங்க. அப்படி ஒரு கைதியாக சிறையில் இருந்தவர் தான் மால்கம் எக்ஸ். அல்லாஹ் பலருக்கு ஞானத்தை எங்கெங்கோ கொடுக்கலாம். அவருக்கான ஞானத்தை, அவருக்கான அந்த அறிவை, அவருக்கான இல்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறைச்சாலையிலே கொடுத்தார். சிறைச்சாலையிலே இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார். ஏற்றுக்கொண்டு அவர் பார்க்கிறார், ஏன் நம்ம இனத்தவர்கள் மட்டும் நிறைய குற்றச்செயல்கள் இருக்கிறாங்க. நம்ம வெள்ளக்காரலாம் ரொம்ப நல்லவனா, நம்ம மட்டும் தான் கெட்டவனா? சிந்திச்சு பார்த்தா அதற்கான முக்கியமான தீர்வு படிங்க, வாசியுங்கள், படியுங்கள். ஒன்னே இல்லை, ஒரு 40, 50, 60 வருடங்களுக்கு முன்னால் நீங்க அரசு அலுவலகம் தமிழ்நாட்டில் எடுத்துங்க, அரசு அலுவலகங்களுக்கு போனால் குறிப்பிட்ட ஒரு உயர்சாதிகள் மட்டும்தான் எல்லா போஸ்டிலும் இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல முதல் தலைமுறை பட்டதாரிகள் உருவெடுத்து இன்னைக்கு இந்த குடும்பங்களுடைய வாழ்க்கையே மாறி இருக்கு. அப்ப அதுக்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு காரணம் படிப்பு. நாம பாஸ்போர்ட் எடுத்தா போதும்னு நினைக்கிறோம். மால்கம் எக்ஸ் சொல்றார், கல்விதான் உனக்கான பாஸ்போர்ட். உன்னுடைய எதிர்காலத்திற்கான பாஸ்போர்ட்ங்கிறது இட்ஸ் ஒன்லி எஜுகேஷன் என்பதாக மால்கம் எக்ஸ் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த உலகத்துல படித்தவர்கள், படிக்காம சில பேர் ஜெயிச்சிருக்கலாம். எல்லாரும் ஜெயிச்சவங்க, எல்லாம் படிச்சவங்க நம்ம சொல்றதில்ல. படிக்காமையும் அல்லாஹ்வுடைய அறிவு இருந்தா, அல்லாஹ்வுடைய நாலேஜ் இருந்தா, கிளாஸ்ல கடைசி ரேங்க் வந்திருப்போம், அவங்க காலேஜே கட்டுவோம். அது வேற விஷயம். நம்ம கிண்டலா சொல்லுவோம், நல்லா படிச்சா இன்ஜினியர் ஆயிடலாம், நல்லா படிக்கலன்னா காலேஜ் கட்டிக்கலான்னு. ஆனால் அப்படி ஒரு 10 பேர் முன்னேறி இருந்தா, படித்து முன்னேறியவர்கள் 10 லட்சம் பேர் இருப்பாங்க. அப்ப இந்த படிப்பை இந்த சமூகம் இப்போதெல்லாம் வாசிக்க ஆரம்பித்திருக்கிறது. கல்விங்கிறது முக்கியத்துவத்தை இப்பதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், உணர ஆரம்பித்திருக்கிறோம். அப்ப கல்வியை தாண்டி ஒரு கல்வி இருக்கு. அது என்னன்னா புக்கு இல்லாம உலகத்தை பற்றிய கல்வி. அதுக்கு தான் புத்தகங்கள் படிக்கணும், அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், வாசிக்க வேண்டும். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிலைமை எடுத்து பாருங்க, இல்ல உலகளாவிய லெவல் எடுத்து பாருங்க, தலைவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் வாசித்தவர்கள் தான். மௌலானா மௌதூதி ரஹ்மத்துல்லாஹ் அவ்வளவு மிகப்பெரிய
மிகப்பெரிய ஸ்காலரா இருந்தவங்க. திருக்குரானுக்காக தஃபீமுல் குரான் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குரானுக்கான விளக்க உரை எழுதுறாங்க. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதினாங்க. ஆனா அவர் ஒரு இயக்கத்தினுடைய, சர்வதேச இயக்கத்தினுடைய தலைவராக இருந்தார். பல மக்கள் பிரச்சனைகளை களத்தில் இருப்பாங்க. அப்ப கேட்கிறாங்க, எப்படி உங்களுக்கு நேரம் கிடைக்கிறது இவ்வளவு புத்தகங்களை எழுதுவதற்கு? அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் என்னுடைய டைம் டேபிள்ல ஒரு 1 ஹவர் ஒதுக்கிடுவேன். அந்த 1 ஹவர்ல அவர் கடைசியில் பாகிஸ்தான் விட்டார். பாகிஸ்தானுடைய பிரதமரே வந்தாலும் என்ன பண்ண மாட்டேன், மீட் பண்ண மாட்டேன். அதை அந்த எழுத்துக்கென்று நான் அர்ப்பணித்து விட்டேன் என்று சொன்னார். அதே போல தமிழ்நாட்டில் பார்க்கிறோம், பேரறிஞர் அண்ணா, இந்த தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், அவர் அமெரிக்காவில் அந்த கண்புரை ஆபரேஷனுக்காக போயிருக்கிறார். அப்ப அவர் ஆபரேஷனே ஒரு நாள் தள்ளி வைக்க சொல்றார். டாக்டர்லாம் கேட்கறாங்க, ஏதாவது பிரச்சனையா, உடம்பு ஏதாவது முடியலையா? இல்ல ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருக்க, அது முடிக்க போறேன், அதுக்கு 1 நாள் ஆகும். நீ கண்புரை ஆபரேஷன் பண்ண கண்ணு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. அதனால அதுக்கு முன்னாடி அந்த புத்தகத்தை முடித்து விடுகிறேன். எவ்வளவு பெரிய தலைவர்! அந்த புத்தகத்தின் மீதான, வாசிப்பின் மீதான ஆர்வம் தனக்கு நேரம் இருக்கின்ற ஒரு ஆபரேஷனையே தள்ளி போடக்கூடிய அளவுக்கு அந்த வாசிப்பு ஆர்வம், அதுதான் இந்த சமூகத்தை நேசிக்க வைத்தது. உமர் முக்தா லெபனான்ல போராடிய ஒரு மிகப்பெரிய போராளி. அது ஒரு டாக்குமெண்ட்ரியாவே, ஒரு திரைப்படமாவே வந்திருக்கு. அந்த உமர் முக்தாரை சென்னையிலிருந்து திருச்சி, அதாவது சென்னையிலிருந்து டெல்லிக்கு போறதுக்குள்ள ஒரு இரவு கலைஞர், முன்னாள் முதல்வர் கலைஞர் படிச்சார். அந்த உமர் முக்தாரை தூக்கு மேடைக்கு போற வரைக்கும் ஒரு என்னவா இருந்தாரு, படிக்கக்கூடியவராக இருந்தார். உமர் முக்தார் அந்த பிரெஞ்சு படைகளுக்கு அவ்வளவு ஒரு புயலை கொடுத்து கொண்டிருந்த போது அந்த பிரெஞ்சு படை கேட்கிறாங்க, நம்ம எதிர்த்து யார் யாரும் போராடினாங்க, அவங்களும் நம்ம தோக்கடிச்சிருக்கோம். இவர் உமர் முக்தார் ஒரு ஆளை கேள்விப்படுறோம், அவர் யாருன்னு கேட்கிறார். அவர் ஏதாவது மிலிட்டரியில ஒர்க் பண்ணிருக்கிறாரா, அவர் ஏதாவது பெரிய ராணுவ ஜெனரலா இருந்தாரா, இல்ல நம்ம எதிரி நாட்டு படைகள்ல ஏதாவது கேப்டனா இருந்தாரான்னு கேட்கிறாங்க. இல்ல, அவர் சாதாரண ஒரு ஆசிரியர், சாதாரண ஒரு ஆசிரியர். அப்ப அவர் சொல்லுக்கு அந்த மக்கள் கட்டுப்பட்டார்கள். எந்த சமூகத்துல ஒரு படித்தவனுடைய, ஒரு ஆசிரியருடைய சொல்லுக்கு சமூகம் கட்டுப்படுகிறதோ அந்த சமூகம் தலை நிமிர்ந்த சமூகமாக இருக்கும். அதற்கு மாற்றமாக நாம் நம்முடைய தலைவர்களை திரையில் தேடிக் கொண்டிருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை அதல பாதாளத்துக்கு போயிடும். அவர் அம்பேத்கர், நீங்க அம்பேத்கர் தான் ட்ரெண்ட் ஆஃப் த இந்தியாவில் இருக்கிறார். அவரை பத்தி எல்லாரும் பேசுறாங்க. அந்த அம்பேத்கரை சிறையில் அடைக்கும் போது அங்கு படிப்பதற்காக ஒரு விளக்கை கூடுதலாக கேட்டார். நான் படிக்கணும் அப்படிங்கிறதுனால. அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு இருந்த ஜாதிய கொடுமைகள் எப்படி இருந்துச்சுன்னா, அவரு அதாவது மகாராஷ்டிராவில் அந்த எம்பி தொகுதிக்கு போட்டியிட்டு டெபாசிட் எடுக்கக்கூடிய அளவுக்கு தோற்கடிக்கப்பட்டார். கடைசியில முஸ்லிம்களுடைய உதவியா மேற்கு வங்காளத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்ப அப்படி ஒரு எம்பி எலெக்ஷனை ஜெயிக்க முடியாத ஒரு இந்தியாவுக்கான அரசியல் சாசன சட்டத்தை எப்படி வடிவமைச்சார்னா, அதுக்கு மிக முக்கிய காரணம் அவர் படித்த கல்வி. அப்ப இந்த கல்வியும் வாசிப்பும் தான் உலகத்தை, நம்முடைய இருப்பை, முஸ்லீம்கள் அதிகாரமிக்க இடங்களுக்கு வரணும் ஆசைப்படுறோமே, முஸ்லீம்கள் இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமே. அல்லாஹ் குர்ஆன்ல அப்படிதான் சொல்றான். இந்த குர்ஆன் இந்த உம்மத்தை பற்றி சொல்லும்போது, நீங்கள் தான் உலகத்தில் தோன்றிய சமுதாயத்தில் மிகச்சிறந்த சமுதாயம். அல்லாஹ்வுடைய கூற்று பொய்யாகுமா? நிச்சயமா பொய்யாக. அப்ப எப்ப எது வரைக்கும் தெரியுமா சிறந்த சமுதாயமா இருந்தோம்? இந்த படிப்பை கைவிடாத வரைக்கும் சிறந்த சமுதாயமாக இருந்தோம். 16, 17, 18வது நூற்றாண்டு வரைக்கும் இந்த உலகம் முஸ்லீம்களுடைய வழிகாட்டுதலுக்காக ஏங்கிக் கொண்டிருந்தது. ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை இல்லை. நமக்கு ஒரு இடஒதுக்கீடு கிடைக்காதா, அதை வச்சு நம்மளால முன்னேற முடியாதா, பிறருக்கு ஒதுக்கீடை கொடுக்க வேண்டிய பொறுப்பில் இருந்த சமூகம். இந்த இந்தியாவை 800 ஆண்டுகள் ஆண்ட ஒரு சமூகம். சமூக நீதி என்ன அப்படிங்கிறத செயல்முறையில நடைமுறைப்படுத்தி காட்டிய சமூகம் இன்னைக்கு பிறருடைய பார்வையில கொடூரமானவர்களாக, அறிவில்லாதவர்களாக, பாமரர்களாக
இஸ்லாத்தை பற்றிய ஞானம் இல்லாதவர்களாக சித்தரிக்கப்படுவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் அதுல ஒரு மிக முக்கியமான காரணம் என்னன்னா நமக்கான கல்வி ஞானமும் நமக்கான வாசிப்பு குறைபாடும். அன்னைக்கு ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் ஒரு நான் முஸ்லிம் அவரிடத்துல பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்த போது, ஏன்னா ஒரு யூனிவர்சிட்டியுடைய சான்சலர் சாதாரண போஸ்ட் இல்லை, நிறைய படிச்சிருக்கணும் இல்லையா, அவருக்கு நம்ம அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே கஷ்டம். அவருடைய எதேச்சா பேசிக் கொண்டிருக்கும் போது உலகத்தினுடைய முதல் வரைபடத்தை வரைந்தது அல் இத்ரீசி என்று சொல்லும் போது அவருக்கு புது தகவலா தெரியும். முஸ்லீம் தான், அதாவது பல்கலைக்கழகத்துடைய வேந்தராக இருந்தவருக்கே முஸ்லீம்கள் தான் இதையெல்லாம் கண்டுபிடித்தார்கள் என்ற செய்தி தெரியாத அளவுக்கு இன்னைக்கு மறக்கடிக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒரு புத்தகம் எழுதி புக் ஃபேருக்காக நம்ம ரிலீஸ் பண்ணோம். பொற்காலம் அறிவால் சுதூறு செய்த சமூகத்துடைய வரலாறு. அப்ப அதுல எல்லாமே டீட்டெயிலா இருக்கும். இந்த உலகத்துடைய முதல் வரைபடத்தை யார் வரைஞ்சா? அல் இத்ரீஸ். இன்னைக்கு நம்ம ஆபரேஷன்ல பயன்படுத்தப்படக்கூடிய அத்துணை கருவிகளையும் கண்டுபிடித்தது. அந்த கருவிகள் இன்னைக்கு கொஞ்சம் மாடர்னைஸ் ஆயிருக்கலாம், ஆனா அந்த கருவியை முதலில் கண்டுபிடித்தது அல் ஜஹ்ராவி. அதே போல நியூரோ சைக்காட்ரிஸ்டுடைய தந்தை இப்னு சீனா. நான் சொல்ற மருத்துவ உலகம் இப்னு சீனாவை கொண்டாடுகிறது. ஜாபிர் பின் ஹையான் என்ற ஒரு இல்லை என்றால் நிச்சயமாக கெமிஸ்ட்ரி என்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்திருக்கிறார். இன்றைக்கு பேசுற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, இந்த செயற்கை நுண்ணறிவுக்கு அடித்தளம் இட்டவர்களே முஸ்லீம்கள் தான் என்பது முஸ்லீம்கள்ல படித்தவர்களுக்கு கூட, பட்டங்கள் வாங்கியவர்களுக்கு கூட தெரியாது. பாமரர்களுக்கு தெரியலனா கூட ஓகே, முஸ்லீம்கள்ல பட்டங்களை வாங்கியவர்களுக்கு கூட தெரியாது. நம்ம அந்த மேக்ஸ்ல படிக்கும் போது அல்ஜீப்ரான்னு ஒன்று வரும். அந்த அல்ஜீப்ராவுடைய தந்தை அல் கவாரிசி. இப்படி எல்லாமே நம்முடைய முன்னோர்களுடைய, நம்முடைய முப்பாட்டன்களுடைய மூளையில் தான் சீவி எடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய முப்பாட்டன்களுடைய அறிவால் தான் இந்த உலகம் அனைத்து வசதிகளையும் அனுபவித்திருக்கு. அப்ப இந்த உலகத்துக்கு அறிவியல்னா என்ன, நாலேஜ்னா என்ன, கல்வினா என்ன, வாசிப்புனா என்ன, எல்லாத்தையும் ஐரோப்பிய கத்துக் கொடுக்கல, வெள்ளக்கார கத்துக் கொடுக்கல, நாம தான் கத்துக் கொடுத்தோம். முதல்ல டிகிரி வாங்கினா அந்த டிகிரிக்கு பட்டம் அளிக்கக்கூடிய விழாங்கிறதே நாம தான் உருவாக்கணும். ஆனா அதை காப்பி அடிச்ச வெள்ளக்காரன் என்ன பண்ணா, மேல தலைப்பாக்கு பதில் அவன் கேப் ஆக்கிட்டான். இன்னைக்கு நாம அந்த கேப் காப்பி அடிக்கிறோம். முஸ்லீம் இன்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டேன். அதனாலதான் நம்முடைய பள்ளியில கேப் போடுறது இல்லை, நாம ட்ரெடிஷனுக்கே போவோம். நாம தான் கண்டுபிடிச்சோம். அந்த மேலங்கியும் அதற்கு மேல பெண்கள்லாம் அந்த ஸ்கார்ஃபும், ஆண்கள்லாம் அந்த தொப்பியோ அல்லது தலப்பாவோ, இதுதான் ஒரிஜினல் பட்டமளிப்பு. அது அவன் காப்பி அடிச்சதை இன்னைக்கு நாம என்ன பண்றோம், காப்பிடித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்ப இதெல்லாம் எதற்கு சொல்லப்படுதுன்னா பழப்பெருமை பேசுவதற்காக அல்ல. நாம் அப்படிலாம் செஞ்சோம், அப்படிலாம் செஞ்சு எங்க நம்ம விழுந்தோம், ஏன் விழுந்தோம்? இன்னைக்கு நம்மகிட்ட அந்த நிலைமை இல்லையே. இன்னைக்கு தமிழ்நாட்டில் தலித்துகளை விட மோசமாக படித்தவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா முஸ்லீம்கள் தான். இன்னைக்கு நமக்காக ஒதுக்கப்படக்கூடிய அந்த 3.5 அந்த 3% அதை உயர்த்தணும்னு கேட்கிற ஒரு புறம் அது வேறு விஷயம். ஆனா அந்த 3%க்கு சில போஸ்டுகளுக்கு தகுதியான நபர்கள் இல்லை. அப்ப இது யாருடைய குறைபாடு? இதுக்கு எந்த கட்சியும் எந்த ஜமாத்தையும் மற்றவர்களை குறை சொல்றது எந்த பிரயோஜனமும் இல்லை. முஸ்லிம்கள் தங்களை தாங்களே சீர்தூக்கிக் கொள்ள வேண்டும். சீனாவுடைய அறிஞராக இந்த கன்ஃபூஷியஸ் சொல்லி காட்டினாரு, நீங்கள் ஒரு வருடத்துக்கு, அதாவது நீங்கள் ஒரு வருடத்துக்கு நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா ஒரு செடியை நடுங்கள். ஆனால் ஒரு ஆயுளுக்கு பிளான் பண்றீங்கன்னா ஒரு மாணவனை உருவாக்குங்கள். ஒரு செடியால் நமக்கு கிடைக்கக்கூடிய உணவை விட ஒரு மாணவன் தலைவனாகும் போது இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அதனால பிரயோஜனம் இருக்கும் என்பதாக கன்ஃபூஷியஸ் சொல்றார். அப்ப நம்முடைய பிள்ளைகள் இப்ப நாம இனிமேல போய் கொஞ்சம் கஷ்டம், முடியாதுன்னு கிடையாது. படிப்புக்கும் வாசிப்பதற்கும் எப்போதுமே
வயது ஒரு தடை அல்ல. ஆனா சின்ன வயசுல நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு மேல வரும். சொல்லுவாங்கல்ல, 5ல விளையாடுது 50ல விளையாடுது. அந்த புத்தகத்திலேயே நான் முதல்ல பேஜ்ல அப்படிதான் போட்டேன். இன்றைக்கு இந்த புத்தகம் எழுதுகிறேன் என்றால் நான் 5ஆம் வகுப்பு படிக்கும் போது எனக்கு வாசிப்பை ஏற்படுத்த என்னுடைய வாப்பாவுடைய பங்களிப்பை மறைத்து விட்டு நான் இந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு நான் பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா அதுக்கு விதையை போட்டவர் என்னுடைய தந்தை. அப்ப நாம தந்தைகளாக இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த விதையை போட வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நம்மை விட வேகமாக, நம்மை விட படித்தவர்களாக, நம்மை விட வாசிக்கக்கூடியவர்களாக, நம்மை விட மிகச்சிறந்த ஆளுமைகளாக உருவாக வேண்டும். இந்த உலகத்துல மத்தவங்க வளர்ந்தா நமக்கு பொறாம வரும். தான் பிள்ளை வளர்ந்தா யாருக்கு என்ன வராது? பொறாம வராது. தன்னுடைய பிள்ளைகள் வளர்வதை கண்டு எந்த ஒரு தந்தையோ எந்த ஒரு தாயோ பொறாமப்பட மாட்டாங்க. அப்ப புத்தகங்களை வாசிக்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். புத்தகங்களை நேத்து கூட கேட்டேன், போய் ஒரு புக்கு எழுதுறீங்க, இது வெளியீட்டு விழா இல்லையா? சரி, இன்ஷா அல்லாஹ் பண்ணிடலாம். நம்ம மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கிறது கூட தெரியாத ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு நம்ம மக்களுடைய சிந்தனைகள் இருக்கிறது. ஆனால் பல பேருக்கு ஒரு புத்தகங்கள் அவர்களுடைய வாழ்க்கையே மாற்றும். உதாரணத்துக்கு ஒரு சம்பவம், முகமது அசன், அவருடைய பேர் லியோபா, உண்மையான பேரு லியோபா. அவர் ஒரு யூதராக இருந்தார். அவர் அந்த எகிப்து, அந்த சூடானு, இந்த மாதிரி பகுதிகளுக்கு அடிக்கடி டிராவல் பண்ணக்கூடியவர். இஸ்லாத்தை பத்தி நிறைய படிக்கிறார். இஸ்லாம் தான் சரின்னு தெரியுது. ஆனா ஏதோ ஒரு காரணத்தால இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முடியாம தவிக்கிறார். நம்ம பார்க்கிறோம் உலகத்துல நிறைய பேருக்கு இஸ்லாம் சரின்னு தெரியும். இஸ்லாம் சரியுமா, உதாரணத்துக்கு மண்ணுக்கேற்ற மார்க்கம்னு புத்தகம் எழுதினார், வளர்ந்துச்சா அவருக்கு தெரியாதா? ஏன்னா அவர் நம்மை விட அதிக அழகாக அற்புதமாக இஸ்லாத்தை பத்தி எழுதியிருக்கிறார். அப்ப இந்த இஸ்லாத்தை பற்றி எழுதுற எல்லாருக்கும், பேசுற எல்லாருக்கும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இஸ்லாத்தை பத்தி தெரிந்துக்காத நிறைய பேருக்கு அல்லாஹ் ஈமான கொடுத்திருக்கிறான். அப்ப அவர் அந்த ட்ரெயின்ல போகும்போது குரான சும்மா அப்படியே குரான புரட்டுறார். திடீர்னு ஒரு வசனம் கண்ணில் படுது. அல்ஹாக்கும் தகாசுர், செல்வத்தை பெருக்கும் ஆசை மனிதனை பாழாக்கிவிட்டது, அவன் மன்னரைகளை சந்திக்கும் வரைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்துல மனிதனுடைய அந்த பணம் இருக்க, பணத்துக்கான தேடல், ஒரு ஓடை நிறைய தங்கம் கொடுத்தாலும் இன்னொரு ஓடை தங்கம் கிடைக்காதா என்று கேட்பான். மனிதன் பணத்துல திருப்தி ஆக மாட்டான். அப்படி எல்லாரும் திருப்தி ஆனாங்கன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பிசினஸ் அபிவிருத்தி பண்ண மாட்டாங்க. அப்ப அவர் அந்த வசனத்தை பார்க்கிறார், செல்வத்தை பெருக்கும் ஆசை உங்களை பாழாக்கி விட்டது, நீங்கள் மன்னரைகளை சந்திக்கும் வரைக்கும். அவருக்கு திடீர்னு ஒரு பயம் இருக்கு. இஸ்லாத்தை பத்தி நான் இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், பின்னாடி ஏத்துக்கலாம் சொல்றேன், ஒருவேளை நான் இப்ப மௌத்தாயிட்டா என் நிலைமை என்ன அப்படிங்கிற சிந்தனை அந்த வசனம் கொடுக்கிறது. உடனே லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லி லியோபால் முகமது அசந்தாக மாறி த ரோட் டு மெக்கா அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற நூலை எழுதினார். இன்றளவுக்கு நியூயார்க் டைம்ஸ் பெஸ்ட் செல்லர் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். அந்த புத்தகம் குர்ஆனுக்கான தஃப்சீரை எழுதுறார். அதே போல இன்னொரு மனிதர், அவர் என்ன பண்றாரு, அவருடைய மாடியில இருந்து கீழே 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு பார்க்கிறார். ஒரு இளைஞரும் ஒரு முதியவரும். முதியவர் கடுமையா திட்டுறார் இளைஞர் எல்லாத்தையும் பொறுமையா வாங்கிக்கிறார். இவருக்கு ஆச்சரியமா இருக்கு, இந்த இளைஞர் குத்து விட்டா இந்த ஆள் என்ன பண்றாரு, ராகுல் காந்தி குத்து விடுவாரு, அவர் மூந்துருவாரு. இவர் என்ன எல்லாத்தையும் பொறுமையா வாங்கிக்கிறாரு. போய் கேட்டா அந்த இளைஞர் ஒரு முஸ்லீம், அந்த வயதானவர் ஒரு யூதர். இந்த இளைஞர் சொல்றாரு, ஒன்னும் இல்ல, நான் கடை வாங்கியிருக்கேன், கடை வாங்கினா அவருக்கு திட்டுவதற்கு அனுமதி இருக்கிறது, நம்ம அதுக்கு ஒரு அளவு இல்லையா, இவ்வளவு திட்டுவாரான்னு கேட்கிறாங்க. எங்க மார்க்கம் அப்படி சொல்லி இருக்கு, குர்ஆன் அப்படி சொல்லி இருக்கு. அப்ப குர்ஆனை கொடுங்க. குர்ஆன் அன்னைக்கு அரபு மொழியில் தான் இருந்துச்சு. இவருக்கு அரபு மொழி தெரியாது. அரபு மொழி தெரியாத அந்த மனிதர் உண்மையிலே அப்படி குர்ஆன்ல இருக்கான்னு பார்க்கிறதுக்காக அரபு மொழியை கத்துக்கிட்ட அந்த
மர்மோடா முகமது பிக்தால் தான் குரானை படிச்சு அந்த அரபு மொழியை கற்று குரானை படிச்சு அதனால் இஸ்லாத்தில் ஈர்க்கப்பட்டு முதலாக ஆங்கிலத்துல குரானை கொண்டு வந்ததே அவர்தான். பரம்பரை முஸ்லீம்கள் கொண்டு வரல. அப்ப அல்லாஹ் நாடினால் அந்த வாசிக்கிறது, அந்த வாசிப்பு கல்ச்சர் ஒரு இறை நிராகரிப்பாளரை ஒரு மூமினாக மாற்றிவிடும். நரகத்துக்கு போக இருப்பவரை சொர்க்கத்துக்குரியவராக மாற்றிவிடும். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வும் நம்மளை ஏன் இந்த உலகத்தை படைச்ச அப்படிங்கிறான்னா, முஸ்லிம்ஸ் நம்ம மத்தவங்க எப்படி தெரியுமா இருக்கணும், அசெட்டா இருக்கணும், சொத்துக்களாக இருக்க வேண்டும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி அறிவியல் கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சிகள் இதை செய்யறது முஸ்லீம்கள் முன்னணியில் இருக்கணும். முஸ்லீம்களை புறந்தள்ளி விட்டு இந்த உலகம் இயங்காது. முஸ்லீம்களை புறந்தள்ளி விட்டு இங்க ஒரு அரசியல் கட்சி நடத்த முடியாது. முஸ்லீம்களை புறந்தள்ளி விட்டு அறிவியல் வளராது. முஸ்லீம்களை புறந்தள்ளி விட்டு கலைகள் வளராது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு முஸ்லீம்கள் வாசிக்கக்கூடியவர்களாக, கல்வியில சிறந்து விளங்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள் இருந்தார்கள். அந்த முன்னோர்களுடைய பொற்காலத்தை இன்ஷா அல்லாஹ் மீட்டெடுக்கக்கூடியவர்களாக நாமும் நம்முடைய பிள்ளைகளையும் உருவாக்குவோம். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்ல பிள்ளைகளாக, சிறந்த ஆளுமை மிக்க பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளையும் அவர்களை உருவாக்கக்கூடிய தந்தைமார்களாக, தாய்மார்களாக அல்லாஹ் நம்மையும் உருவாக்கி மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மை எழுப்பப்படக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் தந்து அருள்புரிவானாக என்று துஆ செய்ய தூண்டியவனாக இன்றைய உரையை நிறைவு செய்கிறேன். யார் யாரும் சுனத்துகளோடையும்